நேயர்களே, தொடர்ந்து மத்திய கிழக்கினுடைய அரசியல் பதட்டங்களை நாம் பேசி வருகிற நேரத்தில் கத்தாருடைய விவகாரத்தை கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து பேசினோம். அது இன்றும் முடிவு பெறாத விவகாரத்தில் நாளை மறுநாள் ஞாயிறு திங்கள் அரபு கூட்டமைப்பினுடைய அவசர கூட்டம் கத்தரில் நடக்க இருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதை பற்றிய முழுமையான தகவல்கள் கிடைத்தவுடன் அதனுடைய நோக்கங்கள், அதன் முடிவுகளை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்க காத்திருக்கிறேன். இதற்கு இடையிலே பல கேள்விகளை கத்தரை தாண்டி இன்றைக்கு அவர்கள் கத்தரில் தாக்குவதற்கு முன்பு பெஞ்சமின் நெதன்யாகுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவென்று சொன்னால், அமெரிக்காவுடைய 9/11 அப்படித்தான். அமெரிக்கா எப்படி ஆப்கானிஸ்தானில் பயங்கரவாதத்தை அழிப்பதற்காக குண்டு போட்டார்களோ அதே போன்று நாங்கள் பயங்கரவாதிகளை அழிப்பதற்கு, ஹமாஸை அழிப்பதற்கு குண்டு போடுகிறோம். உண்மையிலேயே யார் பயங்கரவாதிகள் என்பதை நாம் ஒன்றும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. சொந்த மண்ணிலே பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பெலாத்தியர்கள் அல்லது பிளஸ்தியர்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிற பலஸ்தீனர்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்பே அந்த மண்ணிலே வாழ்ந்தார்கள். ஒரு சமூகத்தை வலுக்கட்டாயமாக வெளியேற வேண்டும் என்று சூரியது மட்டுமல்ல, அவர்களை கொலை செய்துவிட்டு ஆயிரக்கணக்கில் அல்ல லட்சக்கணக்கான மக்களை செய்துவிட்டு மீண்டும் உலகம் முழுவதும் தன் வல்லாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக குண்டுகளையும் போர்க்களங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெஞ்சமின் நெதன்யாகுடைய தலைமை பயங்கரவாதத்தை பற்றி பேசுவது பெரும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்துவதாகத்தான் இருக்கின்றது. சரி, ஆகவே ஆப்கானிஸ்தான் அன்றைக்கு தலிபான்கள் முழுமையாக உலக அளவிலே அது ஒரு இஸ்லாமிய ஃபண்டமெண்டல் கோர் கன்சர்வேட்டிவ் ஆர்கனைசேஷன் என்று ஒரு ப்ரொக்ளமேஷன் இருந்தது, ஒரு பிரகடனம் பண்ணப்பட்டது. ஆனால் இன்றைக்கு கத்தர் அப்படி அல்ல. அப்படி என்றால் ஒரு கேள்வி, ஆப்கானிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடாக அமெரிக்கா 9/11 பழிவாங்க ஒசாமா பின்லாடனோடு, முல்லா உமரோடு இன்னும் பல தலைவர்களை கொல்வதற்காக போரிட்டார்கள். அப்படி என்றால் ஆப்கானிஸ்தானை போன்று கத்தரும் ஒரு பயங்கரவாத நாடா? கத்தர் பயங்கரவாத நாடாக இருந்தால் அமெரிக்கா பயங்கரவாத நாட்டில் தன் தளத்தை எப்படி வைத்து கொண்டது? பயங்கரவாதிகளிடத்திலே இருந்து 4000 ரூபாய்க்கு எப்படி 4000 கோடி ரூபாய்க்கு எப்படி விமானத்தை பயங்கரவாதி இடத்திலே அவர் பெற்றார்? பயங்கரவாத தளத்திலிருந்து எப்படி அமெரிக்கா விமான தளங்களை அமைத்தது? இதெல்லாம் பல கேள்விகள். பைத்தியம் பிடித்தவரை போன்று அவர் பேசுவதை நாம் ஏற்புடையது அல்ல. இன்னும் சிலரும் கூட பயங்கரவாதிகளை கொண்டு விட்டார்கள் அப்படி இப்படி. சரி, அது ஒரு பக்கம், அது ஒவ்வொருடைய கருத்தும் ஒரு வேதனையாக இருக்கும். இதற்கிடையில் கத்தரில் நேற்றைய சர்வதேசத்தினுடைய வெளியாகிய மிக முக்கியமான காணொளி. நாம் இங்கே பேசுவதெல்லாம் எனது மனம் போன போக்கில் பேசுவதில்லை, அகில உலகத்தில் வரக்கூடிய செய்திகளை மட்டும் அப்படியே தருகிறேன். அதுவும் ரொம்ப ஃபில்டர் பண்ணி தான் நான் உங்களுக்கு தருகிறேன். ஏபி, அசோசியேட் பிரஸ் செய்திகள், அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய வாஷிங்டன் போஸ்ட், நியூயார்க் டைம்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, கிரக்ஸு, இந்த மாதிரி ஜெர்மனிலேருந்து வரக்கூடிய DW, BBC, இப்படி எல்லாவற்றையும் எடுத்தாரா. இதில் இந்த செய்தியில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதை மறுபடியும் சொல்லுகிறேன். லோக்கல் சேனலில் உள்ளதெல்லாம் தரல. இப்போ அந்த செய்தியில் என்ன போட்டிருக்குன்னா, இவங்க எப்படி ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். எப்படி ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர்களுடைய மொபைல் சிக்னலை வைத்து தான் ஆட்களை அவர்களுக்கு வாடிக்கை. அப்படித்தான் இஸ்மாயில் ஹானி பெசஸ்கியானுடைய பதவியேற்பு விழாவிற்கு சென்று விட்டு வருகிற போது அந்த மொபைல் சிக்னலை வைத்து மிக துல்லியமாக அவர்களை, நேற்று கலீலுல் ஹயா மிகச் சரியாக அவர் அமர்ந்திருந்திருக்கிறார். உண்மையிலேயே இந்த பேச்சு தொடங்கித்தான் இருக்கிறது. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி. அந்த வேளையில் அவருக்கு தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது. அவர் என்ன செய்திருக்கிறார், மொபைல் போனை எப்போதும் கையில் வைத்திருப்பவர் அன்றைக்கு அந்த போனை அவர் அந்த பேசி கொண்டிருந்த டேபிளில் வச்சுட்டு பக்கத்து ரூமிலோ அது தள்ளியோ அதே அறையில் தொழுகை நடத்த போய்விட்டார். அங்கு ஒரு கூடுதலாக ஒரு ஜமாத் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முஸ்லிம்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் இவர்களும் இருக்கலாம், பலஸ்தீன போராளிகள் இருக்கலாம், வேறு யாருகளில் இருந்தால் என்று தெரியவில்லை. அந்த நேரத்தில் அவர் வைத்து சென்ற அந்த சிக்னல், அந்த மொபைல் போனுடைய சமீட்சையை அறிந்து சரியாக குண்டு போட்டிருக்கிறார்கள். அது மிசைல் தாக்குதலில் இருந்தவர்கள் 6 பேர்
இருக்கிறார்கள். அதில் தான் கலீலுல் ஹயாவுடைய மகன், ஒரே மகன்தான். ஏற்கனவே 3 பிள்ளைகளும் மனைவியும் இறந்து போய்விட்டார்கள். 2014 இதே பலஸ்தீனத்தில் குண்டு அடிபட்டு தான் அவர்களும் இறந்தார்கள். இதிலும் இறந்து போயிருக்கிறார். கத்தருடைய காவல் அதிகாரி ஒருவர் இறந்திருக்கிறார். மொத்தம் 6 பேர் இறந்திருக்கிறார்கள். நேற்று அவர்களுக்காக இறுதி தொழுகை அவர்களுக்கு தொழுகை வைக்கப்பட்டு விட்டது. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுது என்று சொன்னால், எந்த ஒரு மனிதனும் அவன் மரணிக்க வேண்டும் என்றால் அவன் மரணித்து போவான். அவன் உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் அவன் உயிர் பிழைத்து போவான். ஒருவனை காப்பாற்றுவதற்கு சக்தி யாருக்கும் இல்லை என்பதை கலீலுல் ஹயாவுடைய இந்த பேட்டி. அவர் யதார்த்தமாக அவர் அந்த மொபைல் போனை அவர் கையிலே எடுத்து சென்றிருக்கலாம் அல்லவா? எடுத்து செல்லவில்லை. அவர் யதார்த்தமாக அவர் மொபைல் போனை கையில் எடுத்து சென்றிருக்கலாம். அப்படி கூட அவர் எடுத்து செல்லவில்லை. அவர் டேபிளில் வைத்துவிட்டு நீங்கள் பேசுங்கள், நான் தொழுது விட்டு வருகிறேன் என்று செய்துவிட்டார். இது யதார்த்தமாக நடந்தது. அந்த நேரத்தில் சரியாக இவர்கள் குறிபார்த்து அடித்தார்கள் என்று சொன்னால், இது ஒரு உண்மையிலேயே பல விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது என்பதை நாம் ஒரு செய்தியாக நான் உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன். இது ஒரு ஆதாரபூர்வமாக வந்த செய்தி. இதற்கிடையிலே இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், எங்கள் இராணுவத்தை அதிகமாக அவர்கள் ஜெருசலத்தில் சொன்னார்கள். கஸ்ஸாவிலும் இதற்கு பழிவாங்குவதற்காகத்தான் நாங்கள் கலீலுல் ஹயா, அது மட்டும் இல்லாமல் ஒசாமா ஹம்தன், ஜகீர் மற்றும் உண்டான பலரை நாங்கள் நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். யால் ஜமீர் என்பது எங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் மாறியிருக்கிறோம். உலகத்தில் எந்த முனைகளில் இருந்தாலும் எங்கள் நாட்டுக்கு எதிரானவர்களை வேட்டையாடக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் மூவ் ஆகிவிட்டோம் என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் காசாவினுடைய போர்க்களம் என்னானது? காசாவினுடைய போர்க்களத்தில் காசா சிட்டியிலிருந்து 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பதட்டத்தோடு வெளியேறி இருக்கிறார்கள். தெற்கு காசாவில் காசா சிட்டியிலிருந்து செல்கிறார்கள். எந்த வசதியும் இல்லை. அங்கே நடந்திருக்கக்கூடிய ஆம்பூஸ் தாக்குதல்கள் மிக கொடூரமாக இருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இங்கே பல கேள்விகளை சர்வதேச செய்தி வல்லுநர்கள், மருவான் இஷார் போன்றவர்கள் வைக்கக்கூடிய பல செய்திகளும் நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த செய்தியில் 1,69,000 இராணுவ படையும் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட படைகளில் மீதியுள்ள எல்லாம் எங்கே போனார்கள் என்ற கேள்வியும் அவர்கள் அறிவுபூர்வமாக எழுப்புகிறார்கள். லட்சக்கணக்கான ரிசர்வ் ஆர்மி, லட்சக்கணக்கான காம்பேட் ஜோனில் ப்ரொஃபஷனல் ஆர்மி எல்லாம் இருந்த போதும் இன்னும் 10,000 வீரர்கள் தேவை என்று இவர்கள் சொல்லி கொண்டிருப்பது பலவேறு சந்தேகத்தை எழுப்புகிறது. அப்படியெல்லாம் இராணுவத்தில் போரிடுவதற்கு யாரும் இல்லையா? லட்சக்கணக்கானவர்கள் ரிசர்வ் ஆர்மி. உங்களுக்கு தெரியும், 2023 இந்த போர் ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் பல லட்சக்கணக்கான 4 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்ட நேரத்தில் தற்போது 10,000 பேர் தேவை என்றால் 10,000 பேரும் அல்ட்ரா இந்த ஒரு ஆர்த்தடாக்ஸ் டீம், அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ், அதாவது அவர்கள் இந்த பைபிள் வசனங்களை ஓதக்கூடியவர்கள், பிப்ளிக்கல்ஸ் மட்டும் யூதர்களுக்காக பேசக்கூடியவர்கள், தோராவை அவர்கள் நாங்கள் பங்கு பெற மாட்டோம் என்று சொன்னார்கள். அவர்களில் தான் 17 25 வரை 70,000 80,000 பேர் இருக்கிறார்கள் என்று இப்பொழுது அது ஒரு சம்பந்தமாக போய்கொண்டிருக்கிற போது 4 லட்சத்திற்கு 4.5 லட்சத்திற்கு மேற்ற படையில் 10,000 பேர் ஏன் தேர்வு செய்ய முடியவில்லை என்ற கேள்வி ஒரு பக்கம் எழுகிறது. இதற்கிடையில் இன்ஃபிடல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் லண்டன் பிபிசி ஒரு செய்தியை எழுதியிருக்கிறது. இன்ஃபிடல் என்றால் என்ன? பொதுவாக ஆங்கிலத்தில் இன்ஃபிடல் என்று சொன்னால் நம்பிக்கையற்றவர்கள் என்று சொல்வார்கள். மத நம்பிக்கையாளர்களை நாம் மத நம்பிக்கை உள்ளவர்கள் என்று சொல்வோம். ஆனால் அதே சமயம் ஆங்கில பதத்தில் இன்ஃபிடல் என்று சொன்னால் இறை நம்பிக்கையற்றவர்கள் அல்லது நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். இந்த இன்ஃபிடல்ஸை பிபிசியினுடைய இந்த இன்ஃபிடல்ஸ் மோட்டார் சைக்கிள் கிளப் என்கின்றதன் மூலம் காசாவில் அவர்கள் படுகொலை செய்யக்கூடியவர்கள் தான். கூலிக்கு அவர்களை அமர்த்தியிருக்கிறார்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும். அந்த செய்தியை அழகா ஸ்டிங் ஆபரேஷனில் லண்டன் பிபிசி தனது கருத்தாய்வில் செய்திருக்கிறது. இந்த இன்ஃபிடல் ஃபோர்ஸ் என்ன வேலை என்றால் அவர்கள் ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ், ஈவு இரக்கம் எதுவுமே இல்லாதவர்கள், கொடுக்கிற வேலையை கொலை செய்துவிட்டு செல்வார்கள். அவர்கள் அப்படித்தான். அவர்களின் பால் இஸ்லாமிய வெறுப்பு அவர்களுக்கு ஊட்டப்பட்டிருப்பதாகவும் அதன் மூலமாக அவர்கள் இந்த அப்பாவிகளை, குழந்தைகளை, உணவை வாங்கி கொண்டு திரும்பும் குழந்தைகளை கூட செய்கிற கொடூரமான சூழ்நிலைக்கு இவர்கள் அனுப்பியிருப்பதன் காரணமாகத்தான் இந்த இன்ஃபிடல்ஸ் மோட்டார் சைக்கிள் கிளப் அங்கே இருப்பதை நாம் அதிர்ச்சித்தக்க செய்தியாக உங்களுக்கு தருகிறோம். இதற்கிடையிலே கத்தார் மீது நடத்தக்கூடாது என்று அமெரிக்கா நடிப்பு எச்சரிக்கையா என்ற கேள்வி எழுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால்,
காசாவினுடைய தலைவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவது ஒரு பெரும் அச்சத்தை அங்கே ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நேரத்தில் அமெரிக்க அதிபர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இது உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பதாக ஆக்சிஸ் தன் செய்தியில் தெரிவித்தாலும் இது போன்ற தாக்குதல்கள் இனி நடக்காத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன செய்தியும் வந்திருக்கிறது. இது சர்வதேச ஒரு நடிப்பாக இருக்கலாம். என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய சமீட்சை, அமெரிக்காவினுடைய ஒப்புதல், அமெரிக்காவினுடைய பெர்மிஷன் இல்லாமல் ஒரு எறும்பு கூட கத்தாருக்குள் நுழைய முடியாது. அது சாத்தியமல்ல. அப்படிப்பட்ட நிலையில் அமெரிக்கா எங்களுக்கு தெரியாமல் எப்படி நீங்கள் ஈடுபட்டீர்கள், இதெல்லாம் நம்பகத்தக விகாரம் இல்லை. ஏனென்று சொன்னால் அமெரிக்காவினுடைய மிலிட்டரியிலேயும் ஏராளமான இஸ்ரேலுடைய உளவாளிகள் இருப்பதும் அவர்கள்தான் இதையெல்லாம் கண்டுபிடித்து சரியாக ட்ராக் பண்ணி சொல்லி இருக்கிறார்கள். இது அமெரிக்காவினுடைய மூலமாகத்தான் சென்றிருக்கும் என்றும் நான் சொல்லவில்லை, கத்தர் சொல்கிறார்களோ. அரபு யுகம் உலகம் முழுவதும் நம்புகிறது. அமெரிக்காவை விட எல்லோரும் அறிவுபூர்வமானவர்கள் தான். ஆகவே இங்கே டொனால்ட் ட்ரம்புடைய கருத்து எடிபடாது. இஸ்ரேல் மீதான தாக்குதல் நடத்த முடியாத நிலை ஏற்பட்டதற்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. கத்தாரில் சேட்டலைட் இமேஜ் என்ன சொல்லியிருக்கிறால், தற்போது பலரை தேடிக்கொண்டிருப்பதாகவும் தோஹாவில் இருந்து பல செய்திகள் வந்திருக்கிறது. ஏராளமான பேர் இதிலே இந்த தாக்குதலிலே இருக்கலாம். பில்டிங் டேமேஜ், பட் த ஸ்டில் த ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டாண்டிங் நியர் த டார்கெட் ஹமாஸ் காம்பவுண்ட் அருகில். அதாவது இதில் என்ன செய்தி சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த இடத்தை அவங்க குறிவைத்த இடத்தினுடைய பக்கத்து பிளாக் தான் அரசாங்கம், அதாவது ஹமாஸினுடைய தலைமை காரியாலயம். இதை சேட்டலைட் இமேஜ் இப்போது சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் பலர் காணாமல் போயிருக்கிற தகவல் தெரியவில்லை. 6 பேர் தான் இறந்து போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. பலர் எப்படி காணாமல் போனார்கள், அவர்கள் மரணித்து போனார்களா என்ற தகவல்கள் வெளியாகவில்லை. இந்த இடத்தின் அருகில் பொதுமக்களுடைய வீடுகள், வெளிநாட்டினுடைய தூதரகங்கள், கான்சுலேட்ஸ், அம்பாசிடர்கள், அதாவது துல்லியமான ஒரு தாக்குதல், அதை இஸ்ரேலுடைய செய்திகள் வாசலாக ஒரு மினிமம் டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுத்துவதமாக அவர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. பெரிய பேரழி வந்துவிடக்கூடாது. ஆகவே துல்லியமாக அந்த பில்டிங்கை மட்டும், அதாவது ஹமாஸினுடைய தலைமை காரியாலயம் இருக்கிற அந்த நிகழ்வை மட்டும் அவர்கள் செய்திருப்பதாகவும், இந்த தாக்குதல் கத்தர் நாட்டில் ஒரு தீவிரமான எஸ்கலேஷன், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு வெறுப்பு, ஒரு கொதிநிலை வந்திருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. கலீலுல் ஹயாவுடைய மகன் மட்டும் நாம் சொல்லியிருக்கிறோம். அது நடந்தது ஒரு செக்யூரிட்டி பிளஸ் ஒரு 6 மெம்பர்கள். இந்த பயங்கரவாத நடவடிக்கை என்றும் இது கொடுமையான நடவடிக்கை என்றும் அப்துல் ரஹ்மான் அல் இப்னு தானி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்துல் ரஹ்மான் அல் தானி அவர்கள் சொல்லியிருக்கிறார், கத்தருடைய தலைமை அமைச்சர். இது ஒரு பயங்கரவாத நடவடிக்கை, எங்களுடைய உள் டெரிட்டோரியல் அவர்கள் நடந்தது ஒரு பயங்கரவாத நடவடிக்கை. இந்த தாக்குதல் சீஸ்ஃபயர் மற்றும் ஹோஸ்டேஜஸ் ரிலீஸை இனி எந்த காலத்திலும் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை என்பதை அப்துல் ரஹ்மான் அல் தானி தெளிவுபடுத்தியிருக்கிறார். நெத்தனியாகு என்ன சொல்கிறார் என்றால், டெரரிஸ்ட் மாஸ்டர் மைண்ட் தான் இந்த கலீலுல் ஹயா, அவர்கள் இருப்பதைத்தான் நாங்கள் அவதானித்துக் கொள்கிறோம் என்றும் அவர் சொல்கிறார். இஸ்ரேல் மிக முக்கியமாக அமெரிக்காவினுடைய அதே நேரம் கத்தரில் அவர்களை வெளியேற்றுவதற்கான ஒரு கோரிக்கை, மிரட்டல் என்பது ஒட்டுமொத்த அரபுகளுக்கு இடையே விடப்பட்ட ஒரு சவாலாகத்தான் பார்க்கப்படுகிறது. தற்போது வரக்கூடிய அடுத்த செய்தியில் இஸ்ரேல் அகன்ற கிரேட்டர் இஸ்ரேலின் கனவுகளில் தங்கள் பயணத்தை மேற்கொள்கிறது. ஒன்று, இஸ்ரேல், இந்த அகன்ற இஸ்ரேல் என்பது இன்றைக்கு கத்தரில் கை வைத்தார்கள், அதை போன்று சிரியாவில் கை வைத்து விட்டார்கள், லெபனானில் முழுமையாக கை வைத்திருக்கிறார்கள், ஏமனில் தொடர் தாக்குதல் நடக்கிறது, அது பரிஷ்கரம் 2 பேரும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இனி எஞ்சிய நாடுகள் என பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோர்டான் மற்றும் ஈஜிப்ட். ஆகவே எகிப்து அதிபர் நேற்று சொல்லியிருக்கிற காரணம், எந்த எல்லைக்கும் நாங்கள் செல்லுவோம் என்ற மாதிரி ஒரு கருத்து வெளியேறி இருக்கிறது. அப்ப அரபுகள் என்ன நினைக்கிறார்கள், எதுவும் தெரியாமல், எதுவும் புரியாமல் அவர்கள் திணறுகிறார்கள். இதற்கில்லை அப்துல் ரஹ்மான் அல் தானி என்ன சொல்கிறார் என்றால், தாக்குதலுக்கு மறுதாக்குதல் நடத்த வேண்டும் என்ற ஒரு குட்டி நாட்டின் தலைவர் இஸ்ரேல் போன்ற பெரும் நாட்டை தாக்குவது சாத்தியமில்லை என்று நாம் சொல்லியிருந்தோம். அரபு கோலியேஷன் இங்கே இணைந்து ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்த வேண்டும்.
என்றும் அவர் சொல்கிறார். ஆகவே தளங்கள் இருந்த போதிலும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்த போதும் டோட்டலாக அனைத்தும் பேரலைஸ்டு யூனிட்டாக ஷிக் யூனிட்டாக ஏன் மாறி போனது? இது ஒரு ஸ்டெல்த் விமானத்தின் மூலமாக உள்ளே வந்தால் ரெடாரில் பதிவு செய்யப்படவில்லை என்ற கருத்தையும் தாண்டி இனி அமெரிக்காவுடைய நாங்கள் நண்பர்கள் அமெரிக்காவுடைய தளம் வைத்திருக்கிறது என்றெல்லாம் ஜம்பம் பேசி ஒன்றுமில்லை. கேவலமான நிலைக்கு அரபுகளை அமெரிக்கா தள்ளி இருக்கிறது. ஒரு மோசமான நிலைக்கு சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தரோடு நிற்பதில்லை. எல்லோருமே ஒரு இழிவடைந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு ஏராளமான தளங்களை கொடுத்தார்கள். இன்னைக்கு சிரியாவினுடைய அல்சார், அபு முகமது அல் கோலானி வரைக்கும் இவனுடைய ஆட்களாக மாற்றப்பட்டு சவுதியினுடைய புரோக்கரேஜ், யுனைடெட் அரபு எமிரேட்ஸுடைய புரோக்கரேஜ், கடைசியில் அவர்களை கேவலப்படுத்தி இருக்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும். அவருடைய தளங்கள் இருக்கும் நாடுகளில் தாக்குதலை நடத்தி அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே தான் அப்துல் ரஹ்மான் அல் தானி அரபு யூனியன் இணைந்து ஒரு கூட்டுப்படை தாக்குதலை நடத்த வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். முகம்மது இப்னு அப்துல் ரஹீம் இப்னு அல் தாமி உடைய கருத்து இதுவாகத்தான் இருக்கும். வலிமையான கூட்டுப்படை, இந்த இடத்தில் வலிமையான கூட்டுப்படையாக இங்கு இருக்கிறது. உண்மையிலேயே பார்க்கிற போது சவுதி அரேபியா இருக்கிறது, துருக்கி இருக்கிறது, அதே போன்று ஈரானை இவர்கள் சேர்த்து கொள்வார்களா? மிக முக்கியமாக துருக்கி, சவுதி அரேபியா, எகிப்து, ஈரான் இத்தனை நாடுகளும் வந்தால் சின்ன பின்னமாக மாறிவிடுவார்கள். இவர்களிடத்தில் இருக்கிற பணங்கள் 4 டிரில்லியன் 5 டிரில்லியன்லாம் என்ன பயன் என்றும் தெரியவில்லை. அமெரிக்காவினுடைய இந்த பணி முடிந்த அமெரிக்கா இனி அதிக காலம் செல்லக்கூடியதல்ல. பலஸ்தீனம் 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்காக ஏற்க மறுக்கிறார்கள். அமெரிக்கா நிச்சயமாக நெதன்யாகும் அமெரிக்காவும் ஒன்றுதான். இதுவரைக்கும் அவர் வெளிப்படையாக சொல்கிறார், இது ரொம்ப எனக்கு கோபத்தை ஏற்படுத்தும், அதை ஏற்படுத்தும், இதை ஏற்படுத்தும், வழக்கமான புராணத்தை பாடிக்கொண்டிருக்கிறார். சவுதி கத்தார் முடிவெடுக்கக்கூடிய நேரம் வந்திருக்கிறதாகவும், அரபுகள் நஞ்சை விதைத்து தற்போது அறுவடை செய்கிறதாகவும், எகிப்து கத்தார் யுஎஸ் பேச்சுவார்த்தை போதுதான் இந்த தாக்குதல் நடந்ததால் இனி இதற்கு மேல் எல்லை செல்வதற்கு அதிக வாய்ப்புகள் இல்லை. இனி காலம் அதிகமாக கடக்காது. ஆகவே இந்த செய்தியிலே மிக முக்கியமான இன்னைக்கு ஒரு கருப்பொருள், அதாவது கலீலுல் ஹயா அவர் தப்பியிருப்பது சரியான தொழுகை நேரத்தில் தான். இவர்கள் நேரத்தை அறியாமல் குண்டை வீசியிருக்கிறார்கள், மிசைல் அட்டாக். அந்த நேரத்தில் மேசையில் தனது மொபைல் போனை வைத்துவிட்டு பக்கத்து அறைக்கு சென்றார். அவர் தப்பிவிட்டார். அப்ப மரணம் ஒருவனை காவு கொள்ள வேண்டும் என்றால் காவு கொள்ள வேண்டும், ஒருவன் காப்பாற்றப்பட வேண்டும் என்று இருந்தால் அவர் காப்பாற்றப்பட்டு விடுவார். அதுதான் கலீலுல் ஹயாவுடைய மரண செய்தி சொல்கின்றது. ஏராளமான பேர் எஸ்கலேஷன் என்று சொல்லப்படுகிற பெரும் பிரளயம் நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டுப்படைகளுடைய தாக்குதலை அப்துல் ரஹ்மான் அல் தானி விரும்புகிறார். வரக்கூடிய ஞாயிறு திங்கள் 2 நாட்கள் அரபு கூட்டமைப்பில் கூட போகிறார்கள். இனி இப்படியே விட்டால் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடிப்பார்கள். எந்த எல்லைக்கும் எந்த இன்டர்நேஷனல் ரூல்ஸையும் அவர்கள் பின்பற்ற தயாராக இல்லை என்பதுதான் இன்றைய செய்தியாக இருக்கும். நாளை பல புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.